This is Narpavi Easy Learning Computer Science channel. இன்னைக்கு 12th standard computer scienceல நம்ம பார்க்க போகிறது chapter 9 list tuple set dictionary lessonல உள்ள டிக்ஷனரி வந்து கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இது வந்து கம்ப்ளீட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம லிஸ்ட் டப்பிள் செட் பார்த்துருக்கோம். பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 வீடியோவில். இது வந்து பார்ட் 4 வீடியோவில் டிக்ஷனரி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிக்ஷனரி டிக்ஷனரி டெஃபினேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு 4 பாயிண்ட்டு. இந்த 4 பாயிண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா மற்ற லிஸ்ட்டு டப்பிள் செட்டை விட டிஃப்ரெண்ட் ஆகிறது. என்ன அப்படின்னா ஃபஸ்ட் பாயிண்ட்டு, டிக்ஷனரி அப்படிங்கிறது மிக்சட் கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டு. மிக்சட் கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட் அப்படின்னு சொன்னாவே டிக்ஷனரி தான். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிக்ஷனரி வந்துட்டு ஸ்டோர் பண்ணது கீ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, தட் இஸ் எலிமெண்ட் மட்டும் ஸ்டோர் பண்ணிக்காது, அந்த எலிமெண்ட்டோட சேர்த்து அதோட கீயும் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கும். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த கீயும் அந்த எலிமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா எப்படி டிஃப்ரென்ஸ் பண்ணியிருப்பாங்க, அப்படி பிரிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோலன் அப்படிங்கிற வச்சு பிரிச்சிருப்பாங்க. தட் இஸ் கீ கோலன் ஒரு வேல்யூ. இந்த மாதிரி கோலன் வச்சு தான் பிரிச்சிருப்பாங்க. இது லாஸ்ட் இயர் பப்ளிக்கில் வந்த ஒன் வேர்டு. கீ வந்துட்டு கோலன் அப்படிங்கிற சிம்பிள் வச்சு தான் பிரிச்சிருப்பாங்க. செப்பரேட்டராக யூஸ் பண்ணுறோம் அந்த எலிமெண்ட்ஸ்க்கு. அடுத்தது இது வந்து இந்த கீ வேல்யூ பேர் இல்லையா, அதாவது இந்த ரெண்டுமே கீயும் சரி வேல்யூவும் சரி. எல்லா எலிமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா எந்த ப்ராக்கெட்குள்ளார இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேர்லி பிரேஸ். மற்ற லிஸ்ட்டில் பார்த்தோம், டப்பிள்ஸில் பார்த்தோம், அதுக்கெலாம் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் பார்த்தோம், தென் பராந்தசிஸ் பார்த்தோம். இந்த டிக்ஷனரிக்கு பார்த்தீங்கன்னா கேர்லி பிரேஸ், அதாவது ஃப்ளவர் பிரேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃப்ளவர் பிரேஸ்க்குள்ளே தான் இந்த எலிமெண்ட்ஸ் வந்து இருக்கும். இதுதான் வந்து டிக்ஷனரி பொறுத்த வரைக்கும் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்டு. இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். புக்கில் பார்த்தா டிக்ஷனரியோட இன்ட்ரடக்ஷனில் இதே பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டிக்ஷனரி இஸ் அ மிக்சட் கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் பைத்தான். நெக்ஸ்ட் வந்துட்டு த டிக்ஷனரி டைப் ஸ்டோர்ஸ் எ கீ அலாங் வித் இட்ஸ் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் த கீ இன் எ பைத்தான் டிக்ஷனரி இஸ் செப்பரேட்டட் பை எ கோலன். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு the key value pairs are enclosed with the curly brace அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம பார்த்த அதே விஷயம் தான் இன்ட்ரடக்ஷனில் இருக்குது. டெஃபினேஷன் கேட்டால் இந்த 4 பாயிண்ட் எழுதணும். நெக்ஸ்ட் சின்டாக்ஸ் பார்க்கலாம். சின்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம டிக்ஷனரி நேம் அப்படி ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு ஈக்குவல் டூன்னு கொடுத்துட்டு கேர்லி பிரேஸ்க்குள்ளே தான் நம்ம கொடுக்க போகிற இந்த மிக்சட் எலிமெண்ட்ஸ் இருக்கணும். அந்த எலிமெண்ட்ஸ் என்னவா இருக்குன்னு பாருங்கள். டேரெக்டாக வேல்யூ 1 வேல்யூ 2 இல்லை, மற்ற செட்டு லிஸ்ட்டு டப்பிள்ஸ் அது மாதிரி இதில் வந்து கீ 1 கோலன் வேல்யூ 1 கமா கீ 2 கோலன் வேல்யூ 2. இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணணும். சின்டாக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது கீ அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே யூனிக் கேஸ் சென்சிட்டிவாக இருக்கும். தட் இஸ் வந்து கீ ரொம்ப கேஸ் சென்சிட்டிவ். கரெக்டாக அங்கே என்ன கீ மென்ஷன் பண்ணுறோமோ அந்த கீ வச்சு தான் நம்ம ரெஃபர் பண்ணணும். பின்னாடி மற்ற பிளேசஸில் மற்ற ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து அந்த கீயை கரெக்டாக நம்ம நோட் பண்ணணும். அங்கே எஸ்என்ஓ ஸ்மால் லெட்டரில் இருந்துச்சு அப்படின்னா அதே எஸ்என்ஓ ஸ்மால் லெட்டரில் தான் நம்ம வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறது இல்லை ரெஃபர் பண்ணுறது பண்ணணும். ஓகேங்களா? சின்டாக்ஸ் தான். நெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணலாம். க்ரியேட்டில் பொறுத்த வரைக்கும் 2 வேலை பண்ணலாம். ஒன்று வந்து எம்டி டிக்ஷனரி எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சின்டாக்ஸ் dict1 அப்படிங்கிறது டிக்ஷனரியோட நேம் கொடுக்குறாங்க. dict1 ஈக்குவல் டு ஃப்ளவர் பிரேஸ் மட்டும் கொடுத்தா போதும், ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் பிரேஸ், எலிமெண்ட்ஸ் வந்து இல்லை. இது எம்டி டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுற மெத்தட். எம்டி க்ரியேட் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் வந்து நம்ம எலிமெண்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் ப்ரோக்ராமிங் ஸ்டேட்மெண்ட்ஸில். இது ஒரு மெத்தடு. செகண்ட் பாருங்கள், டிக்ஷனரி வித் கீயோடு எப்படி பண்ணலாம் அப்படின்னு. இதில் வந்து டிக்ஷனரி நேம் பார்த்தீங்கன்னா dict_stud கொடுக்குறாங்க. டிக்ஷனரி நேம் வந்துட்டு dict_stud ஈக்குவல் டு ஃப்ளவர் பிரேசஸ்குள்ளார ரோல் நம்பர் கோலன் 1 2 3 4. ரோல் நம்பர் அப்படிங்கிறது கீ, தென் 1 2 3 4 அப்படிங்கிறது ஒரு வேல்யூ. இதுதான் கீ வேல்யூ பேர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கோலன்கிறது இங்கே செப்பரேட்டராக யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை நோட் பண்ணிக்கோங்க. செப்பரேட்டர் வந்து கோலன் டிக்ஷனரி பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு நேம் கோலன் முரளி, இது செகண்ட் கீ 2ன்னு சொல்லலாம். தென் முரளிங்கிறது வேல்யூ 2ன்னு சொல்லலாம். செகண்ட் கீ வேல்யூ பேர் வந்துட்டு நேம் முரளிங்கிறது இங்கேயும் கோலன் தான் இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்துட்டு எத்தனை கீ வேல்யூ பேர் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 4 க்ரியேட் பண்ணுறாங்க. பேலன்ஸ் உள்ளது பார்த்திங்கன்னா கிளாஸ் அப்படிங்கிற கீழே 12th அப்படின்னு ஸ்டோர் பண்ணுறாங்க, அது வேல்யூ. தென் மார்க்ஸ் அப்படிங்கிற கீழே 451 அப்படிங்கிற வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. இப்படி தான் வந்துட்டு நம்ம ஒரு டிக்ஷனரியை க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணுற மெத்தட் இதுதான். அடுத்தது
டிக்ஷனரி காம்ப்ரிஹென்ஷன் பார்க்கலாம். ஸோ டிக்ஷனரி காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு சொன்னாவே நம்ம ஆல்ரெடி லிஸ்ட்டில் பார்த்துருக்கோம் இல்லையா? லிஸ்ட்லேயும் இதே லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் ஒரு டாபிக் பார்த்தோம். நான் ஒரு தனி வீடியோவே போஸ்ட் பண்ணியிருக்கேன் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். ஏன்னா காம்ப்ரிஹென்ஷன் சொன்னாவே ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரோக்ராமிங் பேசிஸில் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி டிக்ஷனரி காம்ப்ரிஹென்ஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ரெண்டு இது நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். காம்ப்ரிஹென்ஷன் இஸ் another way of creating dictionary. ஸோ இந்த டிக்ஷனரி காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணியும் நம்ம டிக்ஷனரி க்ரியேட் பண்ணலாம். சின்டாக்ஸ் பாருங்கள். dict equal to flower braces expression for variable in sequence கொடுத்துட்டு தேவைப்பட்ட if condition வந்து ஆப்ஷனில் கொடுத்துக்கலாம் நம்ம. ஸோ அதே தான் என்ன அப்படின்னா ஒரு ஃபார் லூப் இருக்கு இல்லையா? நம்ம ஃபார் லூப் தெரியும் எப்படி யூஸ் பண்ணுவோன்னு. ஃபார் வேரியபிள் இன் சீக்வன்ஸ் இதான் ஃபார் லூப்புக்கு நம்ம யூஸ் பண்ணுற அந்த சின்டாக்ஸு. அந்த ஃபார் லூப்புக்கு முன்னாடி வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் வந்து சின்டாக்ஸ். நெக்ஸ்ட்டு இது எல்லாமே எதுக்குள்ளே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேர்லி பிரேஸ்க்குள்ளே இருக்குது. ஸோ இது டிக்ஷனரியில் இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். dict equal to ஃப்ளவர் பிரேஸ் போட்டாங்க x:2 asterisk x ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் 1,10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த x:" இருக்கு இல்லையா? இதுதான் இங்கே புதுசாக யூஸ் பண்ணியிருக்கிற டிஃப்ரென்ஸு. நம்ம லிஸ்ட்டு காம்ப்ரிஹென்ஷனில் பார்த்துருக்கோம். அதில் வந்து டைரெக்டாக வந்துட்டு 2*x அப்படின்னு தான் இருக்கும் தவிர அந்த x: அப்படிங்கிற அந்த கீ இருக்கவே இருக்காது. இதில் மெயின் டிஃப்ரென்ஸ் டிக்ஷனரி பொறுத்தவரை டிக்ஷனரி காம்ப்ரிஹென்ஷனுக்கும் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த x: அப்படிங்கிறது தான். இந்த x: வந்து அந்த கீ வந்து இருக்காது லிஸ்ட்டை பொறுத்தவரை லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனில். பட் டிக்ஷனரியில் நம்ம கீ வேல்யூ பேருங்கிறதுனால இங்கே கீயை வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் x: சொல்லிட்டு. அந்த 2*x இருக்கு இல்லையா? இதுதான் இவாலுவேட் பண்ணுற எக்ஸ்பிரஷன். லிஸ்ட்டில் வந்து x² கண்டுபிடிச்சோம் எக்ஸ்ப்ரெஷன். இங்கே வந்து 2x கண்டுபிடிக்கிறோம். ஸோ 2x அப்படின்னா இங்கே ரேஞ்ச் என்ன எடுத்திருக்கோம்னா 1,10. ஸோ 1,10 1ல் ஸ்டார்ட் பண்ணி 10ங்கும்போது -1 பண்ணணும் 9. அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ 2xக்கு பதிலாக 2 × 1 2 கிடைக்கும். அண்ட் தென் 2 × 2 4 கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு டைம் வந்து எக்ஸோட மல்டிப்ளை பண்ணோம் அப் டு 9 வரைக்கும். ஸோ நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் ஃபஸ்ட்டு அந்த கீ இருக்கு இல்லையா? கீ வந்துடும். கீ : நம்ம இவாலுவேட் பண்ண அந்த எக்ஸ்பிரஷனோட அவுட்புட் எழுதணும். ஸோ அப்போ 1:2ன்னு கிடச்சிருக்கு. தென் செகண்ட் வந்து 2:4 4ங்க அப்படிங்கும்போது 2x. ஸோ 2 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 2 × 2 4 கிடைக்கும். அண்ட் தென் 2 × 3 6 கிடைக்கும். அண்ட் தென் 2 × 4 8. இது மாதிரி போயிட்டே இருக்கும் அப் டு 18 வரைக்கும். ஸோ 18 எப்படி அப்படின்னாக்கா 2 × 9. ஸோ 2 × 9 வந்து 18. ஸோ 9:18. 9 அப்படிங்கிறது கீ, 18 அப்படிங்கிறது வேல்யூ. ஸோ கீயோட அந்த வேல்யூ சேர்த்து தான் அவுட்புட்டில் கிடைக்கும். பட் லிஸ்ட் அப்படிங்கும்போது அந்த வேல்யூ மட்டும்தான் வரும். கீ அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. ஸோ இப்படி தான் வந்துட்டு டிக்ஷனரி காம்ப்ரிஹென்ஷன் நம்ம ஒரு எக்ஸ்ப்ரெஷனை போட்டு இவாலுவேட் பண்ணுற மெத்தடு. இதில் முக்கியமானது கீயை சேர்த்துக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் தான். நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். accessing, adding, modifying and deleting elements from dictionary பார்க்க போகிறோம். ஸோ எப்படி வந்து நம்ம டிக்ஷனரி க்ரியேட் பண்ணதை ஆக்சஸ் பண்ணலாம், அண்ட் தென் எப்படி எலிமெண்ட் ஆட் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம், டெலீட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரோக்ராம் பாருங்கள். இல்லை mydict அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. அதில் வந்து 4 கீ வேல்யூ பேர் யூஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் ரெஜிஸ்டர் நம்பர், வேல்யூ வந்து 1 2 2 1ன்னு ஸ்டோர் பண்ணுறாங்க கோலன் வச்சு. ஸோ கோலன் இம்பார்ட்டன். இங்கே கோலன் இஸ் செப்பரேட்டர். கீ வேல்யூ பேர் வந்துட்டு ரெஜிஸ்டர் நம்பர், வேல்யூ 1 2 2 1. இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு 3 இது தட் இஸ் நேம் வந்து தமிழ்ச்செல்வி, அண்ட் தென் ஸ்கூல் கோலன் CGHSSS. அப்புறம் அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு ரோட்லர் செயின்ட் சென்னை 112ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் நேம். ஸோ 4 கீ வேல்யூ பேர் டிக்ஷனரியில் க்ரியேட் பண்ணிட்டாங்க. தென் நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள், பிரிண்ட் mydict of அப்படின்னு ஒரு அந்த டிக்ட் க்ரியேட் பண்ணோம்லையே அதை பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் தான் நம்ம லிஸ்ட்டு பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரே சிங்கிள் லைனில் எல்லா வேல்யூஸும் பிரிண்ட் ஆகும். இம்பார்ட்டன்ட் வந்து ப்ராக்கெட்டோட சேர்த்து பிரிண்ட் ஆகும். ஸோ டிக்ஷனரியில் ப்ராக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கர்லி பிரேஸு. ஸோ கர்லி பிரேஸில் வந்துட்டு இந்த எல்லா க்ரியேட் பண்ண அந்த கீ வேல்யூ பேர் வந்து அப்படியே பிரிண்ட் ஆகி நமக்கு சிங்கிள் லைனில் கிடச்சிரும். ஸோ இதான் அந்த பிரிண்ட் ஆஃப் mydict மீனிங்கு, அவுட்புட்டு தான். அடுத்த லைனில் பாருங்கள், ஒரு 4
பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கீ வேல்யூ பேரை வந்து பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பாருங்களேன், ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் டபுள் கோட்ஸில் ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்ம டபுள் கோட்ஸில் என்ன கொடுத்தாலும் டிஸ்பிளேயில் அப்படியே வருங்கிறது நல்லா தெரியும் நமக்கு. ஸோ அதனால் ரெஜிஸ்டர் நம்பர் கோலன் வந்துருச்சு. அந்த வேல்யூ எப்படி பிரிண்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள், எப்படி ஆக்சஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மைடிக்ட் அப்படிங்கிற அந்த டிக்ஷனரி யூஸ் பண்ணி ப்ராக்கெட்குள்ளற, தட் இஸ் என்ன ப்ராக்கெட் பாருங்கள், இங்கே வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்கணும். ஓகேங்களா, இதுதான் இம்பார்ட்டன்ட். டிக்ஷனரியில் உள்ள அந்த வேல்யூ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு மைடிக்ட் ஆஃப் அந்த கீழே கொடுத்தோம் இல்லையா வேல்யூ, தட் இஸ் ரெஜிஸ்டர் நம்பர் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ நம்ம அந்த வேல்யூ அக்சஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு அந்த கீ யூஸ் பண்ணி தான் நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டில் பாருங்கள், பிரிண்ட் ஆஃப் வந்துட்டு டபுள் கோட்ஸில் நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் இருக்குது. ஸோ அது அப்படியே டிஸ்பிளே ஆகிடும். அண்ட் தென் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறது மைடிக்ட்டுங்கிறது ரொம்ப எசென்ஷியல். மைடிக்ட் ஆஃப் நேம் அப்படிங்கிறது கீ. ஸோ அந்த கீயை மட்டும் கொடுத்தா போதும், நமக்கு வந்துட்டு அந்த கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ரோஸை வந்து இப்படி தான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் அ மெத்தட் ஹவு we can work with dictionary அப்படிங்கிறது. ஸோ இதை நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணோம் அப்படின்னா இன்னும் நல்லா கிளியராக புரிஞ்சிடும். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ மொபைலில் பண்ண போகிறோம். ஸோ மொபைல் எடுத்துக்கோங்க, அதில் QPython 3L அப்படிங்கிற அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் எடிட்டர் மோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் ப்ரோக்ராமிங் விண்டோக்குள்ளே போயிடுங்க. ஸோ ப்ரோக்ராம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் லைன் பாருங்கள், நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் dict1 அப்படின்னு சிம்பிளாக நேம் வச்சுக்கிறோம். ஸோ dict1 ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு நமக்கு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுறோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சிம்பிள் எக்ஸாம்பிள், தட் இஸ் 1 வந்துட்டு மண்டே, 2 வந்து டியூஸ்டே, 3 வந்து வெனஸ்டேன்னு சொல்லிட்டு நமக்கு புரிகிற மாதிரி சிம்பிள் எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். இந்த 1 இருக்கு இல்லையா, 1ங்கிறது தான் கீ ஆக்சுவலாக. ஸோ 1 கீ கொடுத்துட்டோம். ஸோ 1 கோலன் அப்படிங்கிறது இங்கே நம்ம டிக்ஷனரியில் யூஸ் பண்ணுற முக்கியமான கீவேர்டு கோலன். தென் வேல்யூ பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட்ஸில் வந்துட்டு நான் மண்டே அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 1 மண்டே அப்படின்னு கொடுத்துட்டோம். தட் இஸ் ஃபஸ்ட்டு கீ வேல்யூ ஃபினிஷ்டு. இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறோம். ஸோ கொடுத்து நம்ம ரன் பண்ணி பார்க்குறோம். ரன் பண்ணி பார்க்குறதுக்கு பிரிண்ட் ஆஃப் dict1ன்னு பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா சிங்கிள் லைனில் நமக்கு அவுட்புட் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நம்ம அடுத்தது ஒவ்வொரு கீ வேல்யூ கொடுத்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் ஆஃப் 1, பிரிண்ட் ஆஃப் 2, பிரிண்ட் ஆஃப் 3 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ கொடுத்தாக்கா இது வந்து தப்பான ப்ரொசீஜர். நமக்கு பாருங்கள், அதை 1 2 3 பிரிண்ட் ஆகிருக்கு. இது ஏன் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் ஆர்வமாக போடுறப்ப வந்து டிக்ட் அப்படிங்கிற டிக்ஷனரியை மறந்துடுவோம். ஸோ கண்டிப்பாக அந்த கீ வேல்யூ கொடுக்கும்போது டிக்ஷனரியோட நேம் வச்சு தான் கொடுக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட். அதை ஞாபகப்படுத்த தான் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மிஸ்டேக் திரும்ப யாருக்கும் வராது கண்டிப்பாக. அதனால் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எப்படி மாற்றணும்னா dict1 of 1 அப்படின்னு கொடுக்கணும். ஸோ dict1ங்கிறது அந்த டிக்ஷனரி நேமு, 1ங்கிறது கீ வேல்யூ. ஸோ டிக்ஷனரி நேம் யூஸ் பண்ணி தான் அந்த கீ ஆக்சஸ் பண்ணணும். ஸோ கீ ஆக்சஸ் பண்ணும்போது தான் நமக்கு தேவையான அந்த வேல்யூ, கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து கெட் பண்ணிக்கலாம். ஸோ 3 லைன்லேயும் நம்ம பிரிண்ட் பண்ணி தட் இஸ் dict1ங்கிறத ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்குறோம். ஆட்டோமேட்டிக்காக அந்த கீழே உள்ள கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து நமக்கு கிடச்சிருச்சு. தட் இஸ் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டேன்னு கிடச்சிருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம அடுத்தது போகலாம். டிக்ஷனரியில் என்னெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அடிஷன் ஆப்ரேஷன். ஆல்ரெடி க்ரியேட் பண்ண டிக்ஷனரியில் ஒரு நியூ கீ வேல்யூ பேர் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அடிஷன். அடுத்தது டிலீஷனில் வந்துட்டு ஆல்ரெடி க்ரியேட் பண்ண டிக்ஷனரியில் இருக்கிற கீ வேல்யூ பேரை எப்படி நம்ம டெலீட் பண்ணலாம் அப்படிங்கிறது டிலீஷன் ஆப்ரேஷன். கிளியர் அப்படிங்கும்போது டிக்ஷனரியில் உள்ள எல்லா கீ வேல்யூ பேரையும் ரிமூவ் பண்ணுறது எப்படி, டெலீட் பண்ணுறது எப்படி கிளியர் பண்ணலாம். தட் இஸ் கீ வேல்யூ பேர் மட்டும்தான், அந்த டிக்ஷனரி அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட்டு டிலீஷன் ஆப்ரேஷனில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக எப்படி நம்ம அந்த டிக்ஷனரியை ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் டிலீஷன் ஆப்ரேஷன். இப்போ நம்ம அதை ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், ஆல்ரெடி நம்ம dict1ன்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அதே தான் கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதில் பாருங்கள் dict1 of 4 சொல்லிட்டு ஒரு நியூ வேல்யூ ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 4th கீழே வேல்யூ Thursdayன்னு சொல்லிட்டு இப்போ அதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். பிரிண்ட் ஆஃப் dict1 of 4 சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், Thursday அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பண்ண டிக்ஷனரியோட ஆட் ஆகி வந்துருச்சு. இதுதான் அடிஷன் பார்த்துட்டோம். அடுத்து டிலீஷன் பார்க்கலாம். டிலீஷன் அப்படிங்கும்போது
பர்டிகுலர் கீ வேல்யூ பேர். இங்கே நம்ம 2 அப்படிங்கிற கீ வேல்யூவில் தட் இஸ் கீயில் பார்க்க போகிறோம், டெலிட் பண்ண போகிறோம். ஸோ 2ல் பார்த்தீங்கன்னா டியூஸ்டே இருக்குது. ஸோ அதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். அந்த டிக்ட் 1 பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த டியூஸ்டே அப்படிங்கிறது வரவே இல்லை பாருங்கள். ஆனால் மேலே பாருங்கள் டியூஸ்டே இருக்குது, பட் கீழே பாருங்கள் டியூஸ்டேங்கிறது கீ வேல்யூ பேரே ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ டிலிஷன் ஆப்ரேஷன் இப்படி தான் பண்ணணும். அடுத்து நம்ம கிளியர் பார்க்கலாம். ஸோ கிளியர் அப்படிங்கும்போது டிக்ஷனரியில் உள்ள அந்த கீ வேல்யூ பேரை மட்டும், தட் இஸ் எல்லா கீ வேல்யூ பேரை மட்டும் நம்ம டெலீட் பண்ண போகிறோம். கமெண்ட் பாருங்கள், டிக்ட் 1 டாட் கிளியர் ஆஃப் கொடுத்தா போதும். ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம், பிரிண்ட் ஆஃப் டிக்ட் 1ன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவுட்புட்டில் எந்த எலிமெண்ட்ஸும் வராது. அதுக்கு பதிலாக ஒரு எம்டி பிரேஸ் மட்டும் வரும் அவுட்புட்டில். எல்லோ கலரில் தெரியுது இல்லையா, எம்டி பிரேஸ். தட் இஸ் டிக்ஷனரி இருக்குது, பட் எலிமெண்ட்ஸ் இல்லை, கீ வேல்யூ பேர் இல்லைன்னு அர்த்தம் அதுக்கு. ஓகேங்களா? எஸ், இதுதான் கிளியர் ஆப்ரேஷன். அடுத்தது நம்ம டெலீட் ஆப்ரேஷன் பார்க்கலாம். டெலீட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா del dict 1 கொடுக்குறோம். ஸோ del dict 1னா கம்ப்ளீட்டாக டிக்ஷனரி டெலீட் ஆகிடும். ஸோ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம், அவுட்புட்டில் பாருங்கள் நேம் dict 1 இஸ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு கிடச்சிரும். இந்த வீடியோவில் பைத்தானில் டிக்ஷனரி எப்படி க்ரியேட் பண்ணுறது அண்ட் தென் அதில் எலிமெண்ட் எப்படி ஆட் பண்ணுறது, அதே எலிமெண்ட்டை அதே கீ வேல்யூ பேரை எப்படி நம்ம டெலீட் பண்ணுறது, அந்த டிக்ஷனரி ஃபுல்லாக கிளியர் பண்ணுறது எப்படி, இல்லை டிக்ஷனரி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறது டெலீட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். இது கம்ப்ளீட் கைடு, கண்டிப்பாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஸோ வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்